இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசி அப்படிங்கிறது அந்த ராசி சின்னத்தை பார்த்த உடனே ஒரு கம்பீரம் தோணும். அது மாதிரி தான் இவங்களை பார்க்கும்போதே ஒரு கம்பீரம், ஒரு வசீகரம் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சொன்ன சொல் மாறவே மாட்டாங்க. கலைகளுக்கு வல்லவர் சுக்கிரன். அதனால் கலைத்துறையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி வீட்டை கூட ரொம்ப அழகாக நீட்டாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உடுத்துகிற உடைய ரொம்ப மென்மையாக, அதாவது ரொம்ப தூய்மையாக அணியக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். வெள்ளை நிறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு நட்பு ராசியாக பார்த்திங்கன்னா கடகம், விருச்சிகம், கன்னி, மகரம், மீனம் இந்த ராசியெல்லாம் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நட்பு ராசியாக அமையும். இவங்க மூலிமா ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும். மற்ற ராசிகள்லாம் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற ராசிகள்லாம் உதவி செய்யறதுக்கான நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு கூடி வராது. இவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? வருகின்ற நாட்களில் என்னென்ன சாதகமான பலன்கள் கிடைக்கிருக்கு, என்னென்ன பாதகமான பலன்கள் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால் இவங்க வாழ்நாள் முழுவதும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கும் அன்னை மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம், ஒரு சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒதுங்கி சென்றாலும் கூட சில பேர்லாம் வழியை உங்களுக்கு சண்டை போடுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சண்டையே வேண்டான்னு ஒதுங்கி போனோம்னா கூட நம்மளை வம்படியாக இழுத்து சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். தொழிலில், வியாபாரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும். எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். வாடிக்கையாளர்களுடைய மனம் நிறைகிற மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். வாடிக்கையாளர்களை அதிகம் கவர்றதுக்கு நிறைய கஷ்டங்களையும் நிறைய உழைப்பையும் இந்த காலகட்டத்தில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர்கிட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பதவியில் ஏதாவது உயர்வோ அல்லது பணியில் ஏதாவது ஒரு உயர்வோ வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உறவினர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். நண்பர்கள், பிள்ளைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வீணாக சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. நீங்கள் நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். பெண்கள்
இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. கொஞ்சம் அலைச்சல் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நீங்கள் விளையாட்டாக ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் பேசிட்டிங்கன்னா கூட அது ஒரு சில இடத்துல சண்டையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த ரிஷபராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய உறவுங்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக கல்வியில் கவனம் செலுத்துங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி லட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, எதிரிகளால் வர தொல்லை, இது எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களை பொறுத்தவரையிலும் சூரியன் மனக்குழப்பத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். குடும்பத்துக்குள்ளே கூட சின்ன சின்ன நெருக்கடியே இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். குருவால் நினைத்தது எல்லாமே நடக்கும். ஆனால் சூரியனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் அங்கங்கே வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க, கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா அந்த தடையெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு திறன் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதன்கிழமையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன வெள்ளங்கங்கள் உங்களை தேடி வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களை பொறுத்தவரையிலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலையினால சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை தேடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வியாழக்கிழமையில் புது முயற்சி எதுவும் வேண்டாம். பேச்சில் நிதானமாக இருங்க. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரியோட இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலர்லாம் வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். வெளிநாடு போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு வேலை போகிறதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுங்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் ரொம்ப சிறப்பான நாட்களாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டாள் அழகரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா
மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள். நீங்கள் சொல்கிறது எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கூட சில பேர்லாம் கமெண்டில் தெரிவிச்சிருந்தீங்க. எல்லாருக்கும் இது பொருந்தி வராது. இது பொது பலன்கள். உங்களுடைய தசாபுத்தியை வைத்து தான் கரெக்டாக கணிக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.